Welcome to Sai Tech Info channel, my dear students. In this tutorial, I will be discussing about Newland's periodic law or periodic table. Newland's law of octaves அப்படின்னு சொல்லுவாங்க. Octaves அப்படின்னா அதாவது octa அப்படின்னாக்கா 8 அப்படின்னு அர்த்தம். So the Newlands அவரோட கான்செப்ட் பிரகாரம் தட் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இதை ஒரு மியூசிக்கல் ஆக்டேவாக அவர் ஸ்டார்ட் பண்ணார். அதாவது நாம் தமிழில் சரி கம பத நிசன்னு அந்த சத்த ஸ்வரங்கள் சொல்லுவோம் இசையில் மியூசிக் படிக்கிறப்போ. அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி அந்த 7 நோட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ச ரி க ம ப த நீ ச போட்டுட்டு மறுபடியும் அங்கே வருவாங்க. ஒரிஜினல் இருக்குது, அது 7 எலிமெண்ட்ஸ் முடிச்சுட்டு மறுபடியும் 8th எலிமெண்ட்டாக அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நியூலாண்ட்ஸ் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எப்படி மியூசிக்கல் ஆக்டேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மியூசிக்கல் நோட்டை எவ்ரி 8th நோட்டு ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்குமோ அதே மாதிரி தான் 8th எலிமெண்ட்டு எப்போதுமே ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஸோ அப்போ சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் எக்ஸிபிட்டட் பை த 8th எலிமெண்ட். எப்படி? இட் இஸ் சிமிலர் டு த மியூசிக்கல் ஆக்டேவ் ஸ்டார்ட்ஸ் அட் எவ்ரி 8th நோட். இதுதான் நியூலாண்ட்ஸ் லா. இது புரியுதா? இதில் இங்கே பார்த்தோம்னாக்கா ஹைட்ரஜன், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின். ஸோ இதை எண்ணி பாரு, 1 2 3 4 5 6 7. அப்போது 8 அப்படிங்கிறது ஒரு சிமிலர் கேரக்டர் இருக்குது. அடுத்த 8வது எலிமெண்ட்டு குளோரின். அப்போ அந்த ஃப்ளூரினுக்கும் குளோரினுக்கும் பார்த்தா அப்படின்னாக்கா ஒரு சிமிலாரிட்டி இருக்குது அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணார். அதை தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் இப்போ என்ன சொல்கிறோம், ஹாலஜன் சொல்லிட்டு ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயடின்லாம் ஒரே குரூப்புக்கு கீழே கொண்டு வந்துட்டோம். பட் அவர் சொன்ன பேட்டர்ன் 8th எலிமெண்ட்டு. ஸோ இதில் ஆக்டட் ரூல் அப்படின்னு நம்ம பிற்பாடு படிப்போம். ஸோ இந்த ஆக்டட் ரூல்னால் எப்போதுமே ஒரு எலிமெண்ட்டு வித் அட்டாமிக் நம்பர் ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 8 அப்படிங்கிறது ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிற்பாடு படிப்போம். அப்போது இந்த ஃப்ளூரினும் குளோரினும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு ரீசன் அவரோட பெர்ஸ்பெக்டிவில் என்ன சொன்னார் அப்படின்னா, 8th எலிமெண்ட்டெல்லாம் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுது. அதுதான் நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதில் உள்ள கீவேர்ட் அப்படின்னு பார்த்தா, எவ்ரி 8th எலிமெண்ட் ஹேவ் சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். ஸோ அப்போ எவ்ரி 8th அப்படின்னாக்கா இப்போ இந்த இடத்துல ஃப்ளூரின், குளோரின், புரோமின் ஒரே மாதிரி இருக்கா. அதே மாதிரி லித்தியம், சோடியம், பொட்டாசியம் ஒரே மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம இப்படி போடுவோம், பெரிலியம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8. அப்போ பெரிலியம் கீழே மெக்னீஷியம் அந்த 8 கிராஸ் பண்ணி வருதுங்கிறதுனால பெரிலியமும் மெக்னீஷியமும் சிமிலராக இருக்குது. அதே மாதிரி மெக்னீஷியம் ஸ்டார்ட் பண்ணுறோம், மெக்னீஷியம் 1 2 3 4 5 6 7 இல்லையா. ஸோ அப்போ அந்த 7th எலிமெண்ட்டு ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ அது சிமிலராக இருக்குது. ஸோ இதில் வரப்போகிற எலிமெண்ட்டே அவங்க இது வரத்துக்கு அந்த டயத்தில் அது கண்டுபிடிக்கல இல்லையா. ஸோ அதை அவங்க டிஸ்கவர் பண்ணல அப்படின்னாலும், பட் ஹீ இஸ் ஏபிள் டு ப்ரப்போஸ் இங்கே வரக்கூடிய எலிமெண்ட்டு கிட்டத்தட்ட போரான், அலுமினியம் மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதே மாதிரி நெக்ஸ்ட் எலிமெண்ட்டு தட் இஸ் சிலிக்கன், கார்பன் மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ப்ரப்போஸ் பண்ணார். ஸோ நியூலாண்ட்ஸை எப்படின்னா அந்த பீரியாடிக் பிஹேவியரை தட் இஸ் மியூசிக்கல் ஸ்கேல் டோ ரீ மீ ஃபா சோ லா டி டோ அப்படின்னு ஒரு மியூசிக்கலாக வாசிக்கிற மாதிரி அதுக்கு கம்பேரபிளாக அவர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணார். நியூலாண்ட்ஸ் அரேஞ்ச் த எலிமெண்ட்ஸ் லைக் திஸ். ஹைட்ரஜன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லித்தியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன். And again he started fluorine based atomic weights. இவர் எல்லாம் பண்ணது என்னென்னா பேஸ்ட் ஆன் அட்டாமிக் வெயிட் அப்படிங்கிறது தான். அடுத்தது இந்த
அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, ஐ கால் திஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். ஏன் அப்படின்னா, இட் இஸ் சிமிலர் டு மியூசிக்கல் ஆக்டேவ். அதனால தான் நான் வந்து இதை லா ஆஃப் ஆக்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறேன்ற மாதிரி அவர் சொன்னார். ஐ ஹோப் நவ் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஆஸ்பெக்ட். ABCDEFG அதில் கரெக்டாக அங்கே லூப் ஆகும் ஃப்ளோரினில். அதே மாதிரி இங்கேருந்து மறுபடியும் ஃப்ளோரின்லேருந்து எடுத்தோம்னாக்கா கரெக்டாக என்ன ஆகுது, தட் இஸ் குளோரின் ரீச் ஆகும். ஸோ குளோரின்லேருந்து கரெக்டாக 8th எலிமெண்ட்டு புரோமின். அப்போ அது ஹாலஜன் வந்துருச்சா. அதே மாதிரி ஆல்கலி மெட்டல்ஸில் லித்தியம், 8th எலிமெண்ட்டு சோடியம், 8th எலிமெண்ட்டு பொட்டாசியம். ஸோ லைக்வைஸ் அப்போது அந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா நமக்கு அந்த சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸு வந்துடுது. ஸோ இது வந்து நியூலாண்ட்ஸோட ஒரு அப்ரோச். அவர் he represented beryllium and boron with the symbol Gl and Bo அப்படின்னு அவர் ரெப்ரசன்ட் பண்ணார். மாடர்ன் கெமிஸ்ட் they call it, they have given the symbols and the Ga and இதுக்கு பெரிலியம் அண்ட் போரான் அப்படின்ற மாதிரி இப்போ மாடர்ன் கெமிஸ்ட்டை சொல்கிறாங்க. ஸோ since the octave law was proposed before the discovery of noble gases, அந்த இடத்துல ஒரு நோபல் கேஸ் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுக்காம விட்டாங்க. ஸோ அது ஒன் ஆஃப் த ட்ராபேக்ஸ். ஏன்னா அந்த டயத்தில் அவர் காலத்தில் அது கண்டுபிடிக்கல. தென் நியூலாண்ட்ஸ் இதெல்லாம் இப்போ நம்ம என்னென்ன ட்ராபேக் அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ட்ராபேக் என்ன, அங்கே நோபல் கேஸுக்கான ப்ரொவிஷன் கொடுக்கல. அது ரீசன் என்ன, பிகாஸ் அட் தட் டைம் இட் வாஸ் நாட் ஃபவுண்ட் அவுட். அடுத்தது வாட் ஆர் நோபல் கேஸஸ், த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 8 வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்லப் ஆகிருக்கும். தட் இஸ் ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். அந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் கடைசி காலத்தில் வருது. அடுத்தது நியூலாண்ட்ஸ் ஃபெயில்டு டு எக்ஸ்பிளைன் த பிஹேவியர் ஆஃப் ஹெவியர் எலிமெண்ட்ஸ் சச் ஆஸ் கால்சியம். அதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது, அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அண்ட் அப்போது இதுலேருந்து ஒன்று தெரியுது, அவரோட கிளாஸிஃபிகேஷன் லைட்டர் எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். புரியுதா? ஸோ ஹிஸ் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ஹோல்ட்ஸ் குட் ஃபார் லைட்டர் எலிமெண்ட்ஸ். ஹவவர் பீரியாடிசிட்டி வாஸ், இந்த மாதிரி பீரியாடிசிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சதே நியூலாண்ட்ஸ் தான். ஸோ அப்போ பீரியாடிசிட்டி வாஸ் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன்டு பை நியூலாண்ட்ஸ். ஹி ஷோட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வேர் ரிலேட்டட் டு த அட்டாமிக் மாசஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த பேசிஸில் குளோரின், புரோமின், அயோடின் அதெல்லாம் தே ஆர் வெரி கரோசிவ் அண்ட் தே கேன் ஃபார்ம் ஆசிட்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னார். தென் லித்தியம், சோடியம், பொட்டாசியம் அது வந்து தே ஆர் violently reacting with oxygen and water, and they have the oxides that form caustic aqueous solutions. அதாவது லித்தியம், சோடியம், இப்போ சோடியத்துலேருந்து வரக்கூடிய சொல்யூஷன் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்தாக்க அது ஆல்கலைனாக இருக்கும், காஸ்டிக்காக இருக்கும். அதே மாதிரி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ நியூலாண்ட் listed the elements as symbols along with their position number. அந்த பொசிஷன் நம்பர் தான் அவர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னார். இப்போ எப்படி நம்ம வந்து அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி எந்தெந்த இடம்னா இப்போ பொசிஷன் நம்பர்ன்றதை சொன்னார். he didn't give name to this position number. எதெல்லாம் கண்டுபிடிக்காமல் இருக்கோ அதுக்கெல்லாம் பொசிஷன் நம்பர்ன்றதை கொடுத்துட்டார். Now, since the establishment of modern periodic table, we can understand that position number is nothing but atomic number. ஸோ கிட்டத்தட்ட அவர் அந்த இதுக்கு வந்துட்டார். ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா அவருக்கு தான் தட் இஸ் மிகப்பெரிய அவார்ட்லாம் கொடுத்துருக்கணும். பட் அந்த கான்டெம்பரரியான மெண்டலீஃப்க்கு கொடுத்தாங்க. பட் அவர் எத்தனையோ அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணி அவரோட ஐடியாவை வந்து அந்த டயத்தில் அக்செப்ட் பண்ணலை. ஸோ ஆன் 1st March 1865 நியூலாண்ட்ஸ் presented his idea at a lecture of Chemical Society. ஸோ ராயல் சொசைட்டிக்கு முன்னாடி உள்ளது. அந்த பப்ளிகேஷன் கமிட்டி அந்த டயத்தில் அவர் வந்து ஏளனம் பண்ணி அவரோட பேப்பரை வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. என்னன்னாக்கா இது வந்து சும்மா தியரியாட்டிக்கல், ஒன்றும் இப்போ ப்ரூஃபே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து பெரிய கிரிட்டிசிசம்லாம் இருந்தது. அது வந்து பார்த்தோன்னா 1865 அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு ஒர்க்கு 100 வருஷத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் 100 இயர்ஸு அவரோட டெத்துக்கு அப்புறம் 100 இயர்ஸ், அதான் நியூலாண்ட்ஸோட இறப்புக்கு பிறகு அவர் மறைஞ்சதுக்கு பிறகு 100 வருஷம் கழித்து இதே ராயல் சொசைட்டி என்ன பண்ணாங்கன்னாக்கா அவரோட பீரியாடிக் லாங்கிறது சூப்பர் கான்செப்ட் அப்படின்ட்டு அவரை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு ப்ளூ கமாமரேட்டிவ் பிளேக் கொடுத்து அந்த வாலில் அவரோட பர்த் பிளேஸில் வித் த இன்ஸ்கிரிப்ஷன் அதில் என்ன தெரியுமா நோட் பண்ணி வச்சாங்க, தட் இஸ் மன்னிப்பு கேட்டாங்க. ஆக்சுவலாக அவரோட சமாதிக்கு போய் உட்காந்து நின்று மன்னிப்பு கேட்டாங்க. என்னென்ன,
இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு அருமையான ரிசர்ச் பேப்பரை நாங்கள் அந்த காலத்தில் ஏளனம் பண்ணி திருப்பி அனுப்பிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னாக்கா, அவரை பெருமைப்படுத்தும் விதமாக அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு மெமோரியலை வந்து கொடுத்தாங்க. ஜேஏஆர் நியூலாண்ட்ஸ் 1837 to 1898 chemist and the discoverer of the periodic law for the chemical elements was born and raised here by the Royal Society of Chemistry அப்படின்னு சொல்லிட்டு அவரை பெருமைப்படுத்தினாங்க. அதனால தான் சில பேருடைய ஒர்க்கு வந்து அவங்க வந்து இருக்கிறப்ப தெரியாது, பட் அவங்க மறைஞ்சதுக்கப்புறம் அதை ரியலைஸ் பண்ணி அதை கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய அவார்டாக செலுத்தினாங்க. ஸோ பீரியாடிக் லா அப்படின்னு சொன்னால் அதுக்கு சொந்தக்காரர் மெண்டலீஃபை விட யாருன்னா நியூலாண்ட்ஸ் தான். ஆனால் இப்போ நம்ம என்ன பேசுகிறோம், மெண்டலிக் பீரியாடிக் லா அதெல்லாம் பேசுகிறோம். இப்போ மாடர்ன் பீரியாடிக் லா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்தாச்சு, இன்னும் 3 டைமென்ஷன் லெவலெலாம் வந்தாச்சு. ஆனாலும் நம்ம வந்து நியூலாண்ட்ஸை வந்து மறக்கவே முடியாது. அவர் வந்து கெமிஸ்டில் மிகப்பெரிய ஒரு சாதனையாளர், சிந்தனையாளர். அவரை வந்து நாம் எப்போதுமே போற்றுதல் மிக மிக முக்கியமானது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங் திஸ் வீடியோ.